நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த சிபிஐஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசு தாவரவியல் பூங்காவில் துவங்கியது 2ஆம் கட்ட சீசனுக்கான மலர் கண்காட்சி. இன்று உலக சுற்றுலா தினத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பாஜக ஆட்சியில் விவசாயிகளுக்கு தற்போது வழங்கப்படும் 6000 ரூபாய் 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் இலவச சிகிச்சை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். ஹரியானாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. தமிழகத்தில் ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்தால் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இன்று தமிழகத்தை பொறுத்தமட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்களாம் அவர் கூட. எங்கே போய் சொல்றது இதை? அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார். இந்தியா வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியின் போது வங்காளதேச ரசிகரை தாக்கி இந்திய ரசிகர்கள். எல்லைக்கோட்டில் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதால் தாக்கப்பட்டதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.